சொல்ல guys, welcome back to SS Gamer. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் மார்க் ரேனரோட பார்ட் 4 தான் गाइस. போன வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, நம்ம வந்து இப்போ போன வீடியோவில் நிறைய டைம் பண்ணிருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அது அப்படியே தான் நின்றுக்குது. அதை நாங்கள் எதுவுமே பண்ணல गाइस. இப்போ வந்து நம்ம நிறையா வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தேர்ட் கேமரா வச்சுக்கலாம், அப்போ தான் நம்ம உடம்பு தெரியும். ஓகே, இப்போ உடம்பு தெரிஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்குது. நமக்கு வந்து மெட்டல் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது? மெட்டல் பாரு, ஒன்று மேலடா டேய் மெட்டலு गाइस. இப்போ நாங்கள் மெட்டல் ஒர்க்கு தான் அதிகமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் மெட்டல் ஒன்று கூட இல்லை. நாங்கள் நிறைய மெட்டல் எடுத்துன்னு வந்தோம். மெட்டல் எடுத்துன்னு வந்துட்டு நம்ம நிறைய செய்யணும். மெட்டலை கத்தி கன்று. ஓகே गाइस, நாங்கள் இப்போ மெட்டல் எடுத்துன்னு வந்துட்டதுக்கு வரோம். நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து மெட்டல் எடுத்துன்னு வந்துட்டாச்சு. இப்போ நம்ம இதை மெட்டல்லாம் எவ்வளோ எடுத்துன்னு வந்துடுறோம் நீங்கள் பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ஒரு டைம் எட்டு வந்து வச்சுட்டு போனோம். ஆமாம் பாருங்க, 300 கிட்ட 99. அதான் நிறையா மெட்டல் இருக்குது गाइस. இப்போ இதை எல்லாமே உருகணும். இப்போ இதுக்கு ஒரு 6 மெட்டல் கிடச்சிது, அது எதுவுமே அங்கே வச்சிடலாம். ஓகே गाइस, இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாச்சு. நம்மளோட வேலை என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ளிண்ட்டுன்னு ஒன்று போனோம், அதுக்கப்புறம் நிறைய செய்யணும். இப்போ இந்த பேக்கில் எல்லாம் லூட்டு வச்சுருவோம். ஏன்னா வெயிட் அடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் அந்த இதில் செஸ்ட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் गाइस. எல்லா பொருளையும் நம்ம எடுத்து ஆக்ஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்கோப்பு, கறி, இது வாட்டர் பாட்டிலு, போலோ, அதுக்கப்புறம் ஃபயரு. ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கினே கார்பனியும் எடுத்துக்கினே என்ன பண்ண போகிறோம்? நம்ம பெரி எடுக்க போகிறோம். பெரி எடுக்க போகிறோமா? அந்த கருப்பு கலர் பெரியா? நார்க்கல் பெரி. ஓகே, இப்போ வந்து என்ன போடலாம் இவனுக்கு? எனக்கு எப்பயுமே மூமெண்ட் ஸ்பீட் மட்டும்தான். டிராக்டருக்கு எப்பயுமே மூமெண்ட் ஸ்பீடு தானா? ஓகே, மூமெண்ட் ஸ்பீடே போட்டுடலாம். 3 லெவலுக்கு. ஓகே, ஆர்டர் நிறுத்திட்டானா? ஆர்டர் நிறுத்திட்டான். ஓகே गाइस, நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்க. நமக்கு நிறைய வேணும். ஓகே गाइस, இப்போ வந்து கலெக்ட் பண்ணி வந்துட்டாச்சு. பேக்கே ஃபுல்லாகிட்டு இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம போயிட்டு பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். அந்த இதில் செஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. பெரிய இவ்வளோ தான் गाइस, இவ்வளோ பெரிய எடுத்துறாச்சு. நாங்கள் அதே நேரத்தில் வந்து கன் பவுடரும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் பவுடரும் நம்ம நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறி வந்து சீக்கிரமாக மீட்டு அந்த ட்ரிக்கு ஏற்கனவே வீடியோ 3rd பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க गाइस. இது 4th பார்ட்டு. இப்போ நம்ம இந்த கன்று வாங்கணும். அதை வாங்குறதுக்காக தாங்க இப்போ போராடுனுக்குறோம். ஓகே, வாங்கிட்டாச்சு. நம்மகிட்ட நிறைய மெட்டல் இருக்குது गाइस, அதனால் நிறையவே செய்யலாம் நம்ம இப்போதைக்கு. ஆனால் இது மட்டும் செஞ்சாலே போதும். ஒரு 15 செகண்ட்ஸில் வீணாக போன கறியாக மாறுறோம். ஓகே, நார்மல் கறி இல்லை, அதனால் வறுத்த கறியை யூஸ் பண்ணுறோம். வறுத்த கறி யூஸ் பண்ணுறோம் गाइस. அதெல்லாம் கன் ரெடி ஆயிடுச்சு. கன் ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் வீணாக போன கறியாக மாறிடுச்சு. கன் எடுத்து. ஓகே गाइस, கன்று எடுத்துட்டாச்சு. வீணாக போன கறியாக மாறியாச்சு. இப்போ இந்த கன்று எடுத்து வச்சுப்போம். எடுத்து பார்த்தா ஓகே गाइस, வெறியாக இருக்குது. இது வேறு லாங் ரீஃபில்னு வேறு சொன்னாங்க. இது தூரத்தில் எல்லாம் அதான் லாங் ஷாட்லாம் சூப்பராக கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தேங்க்யூ டாட் செஞ்சு அடிக்கணும் गाइस. இப்போ வந்து நம்ம நார்கட்டிக்கு அதிகமாக செஞ்சுக்கலாம். நார்கட்டிக்கு வச்சு அது எதுவும் செய்யணுமா? நம்மளுக்கு லவ் பண்ணது ஹெல்த்து தான் எப்பவுமே. ஃபுல்லாகவே ஹெல்த் தானா? 700 ஹெல்த்துக்கிட்ட வந்துச்சுரா. ஓகே गाइस, ஹெல்த் அதிகமாக நம்ம எடுத்துறாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கன்று டபுள் பேர் செய்ய போகிறோம். டபுள் பால்லாம் கொல்றதுக்கு சாவறதுக்கு. ஷார்ட்டிங்கில் யாராவது ஏறி வந்தால் சாவு தான் गाइस. அதுக்கு ஷாமா டேமேஜ் புல்லட்டு. அதுக்கு புல்லட்டா பாரு, அதுக்கு ஒரு ஏதோ தான் கேட்குது. இப்போ நான் இது செய்யறதுக்கே எனக்கு புல்லட்டு, டிராங்கி டாட் செய்யறதுக்கே புல்லட் இல்லை. அப்புறம்னா இதை செஞ்சுட்டு இங்கே வச்சுட்டு போயிடுமா? இல்லை பேன் குறா வேணாம், முடியல. அது கொடுக்க முடியல. ஒன்று செஞ்சால் கொடுக்க முடியாதா? ஒன்று கொடுக்க முடியும். ஓ ஓகே, இது இப்படியே வச்சுட்டு அப்புறமா நம்ம யூஸ் ஆகும். அப்புறமா வேணுறப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைபரு வுட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அவ்வளோ வீணை போட கறி இப்போ ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, அது ஃபார்ம் ஆயிட்டா? ஓகே, என்ன வேணும்? நார்கட்டிக்கு சிம்பிள் ஆரோ வேணுமா? ஓகே, அந்த சிம்பிள் ப்ளோட்டா? ஓகே, சிம்பிள் ப்ளோட் வேணும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம என்னன்னா நமக்கு இதெல்லாம் வேணும். கன் பவுடர் வேணும். அந்த ஸ்பார்க் பவுடர் இருந்தால் தான் கன் பவுடர் செய்ய முடியும். நம்ம 80 போல. ஓகே விடு. ஏய், 12 கேட்குது ஒன்று செய்யுதுக்கு. யாரை செய்ய முடியுது? யாரை செய்ய முடியுது? ஓகே, இப்போ என்ன பண்ணுறது இல்லை गाइस, கன் பவுடர் அதிகமாகவே கேட்குது. இப்போ கன் பவுடர் நமக்கு ரொம்ப முக்கியம் போல். கன் பவுடர் வச்சு தான் இதை செய்ய முடியும். செஞ்சால் தான் டிராங்கி டாட் செய்ய முடியும். டிராங்கி டாட் செஞ்சால் தான் நிறைய இதை நம்மளால் அட்டெம்ப் பண்ண முடியும். ஓகே गाइस, கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அந்த இது டிராங்கி டாட் செய்யறதுக்கு. இப்போ வந்து கன் பவுடர் வேறு செய்யணுமா? சார்கோல் கேட்குது. ஃப்ளிண்ட் போய் ஒன்று வராங்க गाइस. ஓகே गाइस, நிறைய ஃப்ளிண்ட் ஒன்று வந்துட்டாச்சு. இப்போ பேக் ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ளிண்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. பாருங்கள் गाइस, 5, 8, 10 கிட்டே ஸ்டாக் இருக்கும் போலயே. 10 ஸ்டாக் ரவுண்ட் வந்தாச்சு. இப்போ ஃப்ளிண்ட் கொஞ்சம் அதிகமான இது गाइस, வெயிட் கம்மி தான் गाइस அது. ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம எல்லா லூட்டையும் கலெக்ட் பண்ணிட்டுலாச்சு. என்னென்ன லூட்லாம் எடுத்துன்னு வந்தோன்னா டாங்கி டாட்டு, அதுக்கப்புறம் பெரிஸு, அதுக்கப்புறம் நார்கட்டிக்கு, அதெல்லாம் நிறையாவே எடுத்து வச்சுருச்சு गाइस. இப்போ நம்ம என்ன டைம் பண்ண போகிறோம்? அதை நீங்கள் தமிழில் பார்த்து வந்துருப்பீங்க. ஓகே गाइस, இப்போ நம்ம கிளம்பிட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம வந்து அந்த இடத்த தேடி போகிறோம். அந்த இடத்துல வந்து ஓகே गाइस, அங்கே போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே காய்ஸ் எப்படியோ வந்துட்டாச்சு. இந்த இடம் தான் அது. இந்த கோட்டையான தான் நம்ம 2 தெரிய பார்த்தோம். இந்த இடத்த நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பார்ட் 3லேயே. ஒரு ப்ரோ வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்கீங்க. அடுத்த வேலை நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். ஆமாம் காய்ஸ், அங்கே வேறு இது வேறு இருக்குது. இப்போ நம்ம தேடி கண்டுபிடிப்போம். அது எத்தனை லெவல்னு பார்ப்போம். நல்ல லெவலாக இருந்தால் டேம் பண்ணுவோம். நம்ம தெரியப்படி தான் வந்துருப்போம். நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அது பேர் வந்து திரிஸ்னோசாரஸ். ஓகே இதே ஒன்று போயிடுது. அது ஒரு ஆங்கிள் இருந்தால் தான் கைஸ் பார்க்க முடியும். நம்மளால் பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல. இப்போ வந்து லைட்டாக நவுந்து அப்படியே சைடில் வந்து அந்த அந்த கல்லில் இறக்கிடு. கல்லில் லேண்ட் ஆகிடு டைம்னா வரல. ஓகே இறங்கி இப்படியே பாரு. இது பார்ப்போம். அது என்ன வெயிட் பண்ணி வரட்டும் நவுந்து வரட்டும். விடு ஆய் லைட்டா 8 லெவல் டேம் பண்ணுறா. இதே டேம் பண்ணுறா, வேறு எதுவுமே கிடைக்காது. சரி இறங்கி டைம் பண்ணாலும் உட்காந்து டைம் பண்ணுவா. இறங்கி இந்த கல் மேலே அழகாக அடிச்சு இதெல்லாம் லாங் ரீஃப் இல்லை, அழகாக அடிச்சு டேம் பண்ணலாம். கேமரா ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுப்போம். அந்த விஷயம் அந்த இது இதே வச்சுக்க ஆரம்பிச்சிடுறா. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணல படுதா. ஓகே ஓடிடுது. ஒரு மாதிரி ஓடிடுது. எங்கேயாச்சும் அப்படியே அன்கான்சி பண்ணிட்டு 3 நாள் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் எங்கள் நண்பர் ஒருத்தர் சொன்னார் 3 அடிச்சுட்டு ஓடுது பாரு. ஓடுதுடா. இது மேலே ஏறி போய் ஓடு. கீஷ்மோ எங்கடா போச்சு? அப்படியே பண்றது 2 இருக்குது. 2க்கு 1 அடிச்சா இன்னொன்று வந்து அடிக்க போகிறா. இது நம்ம இறங்கி ஓடி போய் அடிச்சுவா. இறங்கி அடிக்கலான்ற. ஆமா ஏறினே டோப்பர்னு இப்போ அழகா அடிச்சிடலாம். 2 அடி தான். இது ஓடிட்டு கிட்ட போ. இது வரவே மாட்டேதுடா. அது 2 வராதுடா டேய். அது கிட்டே போய் உட்காந்து ஒளிஞ்சிச்சு. என்ன இதுமாரி டோப்பர் என்ன எடுக்கிறாங்க என்ன நம்ம போனால் அது 2மே சேர்ந்து சோறு ஆரம்பிச்சிடும். எல்லாமே தெரியும் சார். தான் வேகமாக டோப்பர் குறையுமா? ஒன்று மட்டும் அப்படி நைஸாக கூட்டு போயிட்டு இறங்கி மடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு அது அந்த கல்ல இங்கே லேண்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடும். இறங்கி நம்ம அடிக்க ஆரம்பிச்சிருவா. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடும். எங்கே பஸ் பார்த்து வெயிட் பண்ணி அதை முடிச்சு விட்ரு. அது எங்கே பெஸ்ட் எங்கே அது காணா? ஏடா பூச்சி இது அதுவா பாரு. அதான் நினைக்கிறேன். இது பக்கம் 8ஆம் லெவலில் டேம் பண்ண சொன்னா. இதுக்கே 14ஆம் லெவலில் சூப்பராக கிடச்சிது. டோப்பராக ஏற்றிட்டுமேடா. ஒரு அடி அடிச்சா எங்கே ஆகிடும். 2 டேம் பண்ணிடலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு டேம் பண்ணுவோம். டேம் பண்ணிடலாம். ஆமாம் ஓகே விடு. ஓகே நான் இறங்கி கீழே போய் அடிக்க ஆகிடும். ஆமாம் ஐயோ பல்ல நம்ம தான் அதிகமான புல்லட் எடுத்துன்னு வந்தோம். 11 புல்லட் தானே எடுத்துன்னு வந்தோம். ஓகே விடு. ஓகே படைய மாட்டேது. பட்டுத்து நினைக்கிறேன். கல் மாட்டினேன். ஐயோ என்னடா இவ்வளவு தூரம் ஓடுது. என்ன பண்றது? வேகமா ஓட மாட்டான்டா. என்ன எங்க போச்சு? ஏய் பல்லண்டா பாத்துடா. இந்த பல்லு ஓடுது போலடா. ஊந்து அங்க ஓடுது பாறா. இங்க அடிச்சு டேம் பண்றீங்க. அடி நான் பல்ல நவுந்துட்டாது. கீழ கொஞ்சம் போ. லைட்டா போ. தெரியுதா கால்ல இருந்து. அதெல்லாம் தெரியுதுடா. இந்தா ஒண்ணு பட்டுதா பல்ல. லாங் ரேஞ்ச் செட் ஆகாதா இதுக்கு? நீ அடிச்சா என்ன போட மாட்டேது. கரெக்டா தான் வைக்கிறானா? லாங் ரேஞ்ச் கிடையாது நான் நினைக்கிறேன் இதுக்கு. ஆமாண்டா டேய் ட்ராங்கிங் ராடுக்கு லாங் ரேஞ்ச் கிடையாது போல. இதெல்லாம் நெட்டா லெவல். பட மாட்டேங்குதுடா. இன்னும் 2 புல்லட் தான் இருக்குது. அவ்வளோதான் ஒரு புல்லட். இன்னும் ஒரு புல்லட் தானே இருக்குது. இப்போ அடிச்சு நம்ம தொட்டது அடிக்க முடியாது நம்மளால. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம இன்னும் நிறைய எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் இதை டேம் பண்ணலாம். இதுயா 14 லெவல் டேம் பண்ணலாம்டா. 14 டேம் பண்ணலான்றியா? ஆமா இது கீழே போயிடுல. இன்னொன்று நடக்குது கீழே. ஆமா கீழே போனால் நம்ம செத்துருவோம். சரி அப்போ நம்ம வந்து இதை கூட்டுக்கிட்டே நம்ம போய் ட்ராங்கிங் ராட் செஞ்சுக்கினேன். இன்னொன்று 14 லெவலில் இருந்து பற்றியாங்க அதை டேம் பண்ண வருவோம். அதை டேம் பண்ணுவோம் வந்து. அது இல்லாமல் எனக்கு ஜுரம் வேறு அடிச்சது கைஸ். அந்த ஜுரத்துலேயும் உங்ககிட்ட பேசினுக்கிறேன். லைட்டாக வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே நம்ம அதை ஃபாலோ கொடுத்துட்டியா? இப்போ வரும் அது மேலே ஏறி நம்ம கிளம்பினே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான் ரன்னிங்லேயே ஏறதெல்லாம். ரன்னிங்லேயே ஏறிதான். ஓகே ஏறி இப்போ நம்ம போயிடலாம். வந்து வீட்டுக்கு போய் ட்ராங்கிங் ராட் செஞ்சு எடுத்துன்னு வந்து இதை டேம் பண்ணுறது. ஓகே கைஸ் வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே கைஸ் வீடு இங்கேருந்து பார்த்தா தெரியாது. ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ட்ராங்கிங் ராட்லாம் செஞ்சாச்சு. 18 ட்ராங்கிங் ராட் இருக்குது. இது எங்கள் பேம்பு காப்டரு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாச்சு. இப்போ நம்ம அந்த 14 லெவலில் திரிஸ்னோசாரஸை நம்ம டேம் பண்ண போகிறோம். எங்கடா அது? அது தான் இருக்கு. அவனா ஒரு தடவை பார்த்துக்க. இவனா தான் இருப்பானா பாரு. 14 லெவலில் இவன் தான் கைஸ். இப்போ டைம் பண்ண போகிறோம். இப்போ மேலே போய் ஏறிக்கிட்டாச்சு. 3 போட்டு தான் 3 புல்லட் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டு. ஆமாம்
நம்மளுக்கு 3 புல்லட் இல்லைனாலும் 19 புல்லட் இருக்குது. அதில் ஒரு 3 புல்லட் பற்றாதா அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேலே விட்டு கீழே போய் சம்பவம் செய்வோம். ஓகே நம்ம வந்து தைரியசாலி. ஆமாம் தைரியசாலி. அது இல்லாமல் நம்ம நண்பர் வந்து சிம்பிளாக டைம் பண்ணாரு கைஸ். சிம்பிளாக டைம் பண்ணார். கீழே நின்றுந்தாரு. 3 அடி அன்கான்ஷியஸ் ஆகிட்டுன்னு சொன்னார். ஆமாம் கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு கல் பக்கமாக கொஞ்சமாக நம்மக்கிட்ட ஓகே எவ்வளோ ஹெச்பி 700 ஹெச்பி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 700 ஹெச்பி அவ்வளோ இதில் அது முடிச்சிட முடியுமா? 700 ஹெச்பி வேறு ஷீல்டு வேறு இருக்குது. என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே கீழே நான் குரங்க நம்பர்றா. அது பக்கம் அடி இவன் வந்துட போகிறான்டா. அட்ரா ஓகே 1 அடிச்சாச்சு. இன்னும் 2 தான் கைஸ். வெட்டிக்காரமா ஓகே 2 பொறுமையாவது நீ ஓடு அச்சு பின்னாடி கூட கொஞ்சிச்சு. இன்னும் 2 அடிச்சா. இன்னும் 2 அடிச்சுன்னா செத்துடுவான்டா. ஐ 19 டேங்கி டாட்டு. என் கண்ணு எல்லாம் லூட்டு. அந்த பெட்ரான் வேற. பெட்ரான் எப்படி பண்ணுறது? எப்படியாவது எந்திரிச்சு போடா. டே இப்போ என்ன பண்ணுறது? எவனும் தேடு போ. என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. இப்போ என்ன பண்ணுறா? இப்போ நம்ம இது இப்போ என்ன பண்ணுறது? என் கண்ணெலாம் போயிடுச்சு. எவ்வளோ வந்து லூட் பாக்ஸ் அங்கே கிடக்கும் தெரியலையே. அது இருக்குமா ஃபஸ்ட் லூட் பாக்ஸ் அங்கே? காய்ஸ் ஒரு துக்கமான செய்தி. இப்போ என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. இப்போ என்ன தானே நம்ம வீட்டு இருக்குது ஆக்ஸு. நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி நம்ம இப்போ சரி பெட்ரான் என்னத்துக்கு கிளம்பு நீ? பெட்ரானியா? ஆமாம் பெட்ரான் சேடில். அது என்ன நமக்கு சேடில் சேர்த்துக்கிறீங்க? சேடில் என்ன வேணும் பாரு. சேடில் எங்கே இருக்குது? சேடில் கடைசியில் இது பாரு 75 கிட்டின் வேணுமா? கிட்டின் நம்மகிட்ட இல்லவே இல்லை. இருக்குண்ணா பாரு 51 தாங்குது. 75 வேண்டா. சரி நம்ம எடுத்துன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இது காசோ ப்ரோ. அப்புறம் வில்லு வந்து அம்பு வந்து இங்கே தான் இங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ் வேறு வேணும். ஆக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம போய் அதை நோண்டிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு சாவடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டர்ட் வியூ போட்டு போனால் அதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே கைஸ் இப்போ எல்லாத்தையும் எடுத்துனாச்சு. நீங்கள் கம்பேக் போட்டுருங்க. இதில் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து நம்ம சேனலில் மேக் பண்ணி போட்டுக்கணும். இப்போ போய் அதை சொருவ போகிறோம். சொருவில்லை கண்காணிச்சு பண்ணுவோம். ஓகே கைஸ் வந்துட்டாச்சு. இப்போ அதை பார்த்துட்டாச்சு. இப்போ ஆமாம் இதான் நம்ம இதை தான் கைஸ் இப்போ அன்கான்ஷியஸ் பண்ணி கேம் பண்ண போகிறோம். நம்ம லூட் பாக்ஸ். ஆமாம் இதான் நம்ம லூட் பாக்ஸ் வெயிட் பண்ணி அது கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்டேட் வந்து 1 3 2 2 3 போடு எல்லா ரூட் எடுத்து வந்தாச்சு. இப்போ இந்த கல்லு மேலே ஏறி கண்டினியூ பண்ணாமல் இப்படி வீட்டுக்கு போகிறதாவே இல்லை கைஸ். அந்த கல்லுக்கு போயிடலாம். நாங்களும் அந்த துக்க செய்தியிலேருந்து எப்படியே வெளில வந்துட்டோம் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு. இந்த கல் மேலே நிற்க வச்சுட்டு இந்த தடவை நம்ம கல் மேலேயே நீ நடிப்போம். அதை இது கல் மேலே நீ நடிப்போம். கீழே தேவையில்ல. நம்ம 2 பெட்டரானுக்காக இந்த கல் செஞ்சு வச்ச மாதிரியே இருக்குது. நாங்கள் ஒரு கல் இங்கே ஒரு கல். இப்போ வந்து போயிட்டு இதுக்கு வேறு ரேஞ்சு வேறு கிடைக்காதாடி. இது வருஷம் கேமரா மாற்றினே. அது எங்கே இருக்குது? அதோ தான் நம்பர் இங்கே தான் பத்துமா? அடி அடி முடியும் நினைக்கிறேன். பார்ப்போம். அடி படுதா பல்ல ரேஞ்சு கிடைக்கல கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா என்ன பண்ணுறது? இது என்கிட்ட காசை ப்ரோ இல்லை. காசை ப்ரோ வச்சு அடிக்கிறேன் நான். காசை ப்ரோ அடிக்கிற? காசை ப்ரோ வச்சு அடிச்சுலாம் பார்த்து போகும் இல்லை. காசை ப்ரோ ஓகே எடுத்து அடி. என்கிட்ட புல்லட்டும் 79 கிட்ட இருக்குது. அதை வச்சு அடி. அது வரைக்கும் கூடாது. இது அடி கரெக்டாக. இது நமக்கு பெட்ரோலோட ரெக்க இதுவாகுது. அது லைட்டாக ஆட்டுதுன்னா அடி பல்லையா இல்லை பல்ல. ஓகே இது அவன் அடிப்போம். அடிச்ச பார்த்து அடி டப்புன்னு கண்டு நவுந்துனேறான் அவன். நம்மளுக்கு வேற அந்த ஸ்க்ரீன் வேற ரொம்ப வேகமான ஊர் அல்ல. அவன் நவுந்துனே இருக்கான். அவன் நவுந்து போயிடான். படவே மாட்டேதுடா அடி. இதுக்கும் டாப் இது கிடைக்காதா? ரேஞ்ச் கிடைக்காதா? இதுக்கெல்லாம் ரேஞ்ச் கிடைக்காதா? ஓகே ஓடு பட்டு எங்க வந்துரு தேடுறாரு நம்மள. அடி ஃபர்ஸ்ட் அடி 1 கைஸ் அப்படியே என்ன இருங்க. 2 3 அடிச்சா டாப் 2 ஓட வேண்டியதான். அவ்வளோதான் ஓட வேண்டியதான். 3 ஓடு இப்போலாம் தத்தி போய் அடி. தத்தி போய் அடிக்க வேண்டியதான். 4 சொருவர் தான் இப்போ ஒரு அடி அடிச்சா போதும்னு நினைக்கிறேன். ஓடினே வரான் அவன். நீ வாமா வரா கண்ணு காண. ஓகே ஓடு வாழ்ந்து வரான் அடிக்கிறதுக்கு. ஐயோ டேய் எப்போ செம்ம பையன் கைஸ். டப்புன்னு ரிட்டர்ன் வேற எடுத்தான் பாரு. கறி சாப்பிட மாட்டான். பிரியாணி சாப்பிடுவானே. அப்படியா? ஆமா. இவ்வளோ அந்த முள்ளேடா எடுக்க முடியலடா. எடுக்க முடியாது போல. இவ்வளோ அக்ரிசிவாக இருக்கிறான். பழத்தை தான் சாப்பிடுவானா? பழம் சாப்பிடுவான். அக்ரி வரசா? ஓகே விடு. இப்போ வந்து நம்ம இவனை டேம் பண்ணலாம் கைஸ். ஓகே அன்கான்ஷியஸ் வேற. இது வேற அன்கான்ஷியஸ். யாரா அவன்? ராப்டர் நினைக்கிறேன். அட்ரா இல்லடா. இவன் யாருன்னே தெரியலடா. உடம்புக்குள்ள பூந்து போகிறான்.
டேய் இந்த பக்கம் என்ன இன்ச்சில் வந்துட்டான். டேய் இவனை சொருவி போடான், கத்தி தான் வச்சுக்கல சொருவி. அவ்வளோதான் சாவு. ஓகே கைஸ், டேம் எடுக்க மாட்டான், பைட் எடுக்க மாட்டான். பைட் எடுத்துன்னா அவ்வளோ லேட் ஆகுறான். கன்சியூம் பண்ணி விட்டுருவோம் நார்காட்டிக்ஸ். ஓகே இப்போ நம்ம வந்து அவனை கூப்பிட்டு வருவோம். பெட்ரானு 2 பேர் இருக்கிறானோ, இவங்களை கூப்பிடணும். இப்போ ஃபாலோ கொடு. ஃபாலோ ஒன்று கொடுத்தா ஃபாலோ 1 எங்கே இருக்குது? ஓகே வருவான். நமக்கு பசி எடுத்துடா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பசி இது எனக்கு சோறு போடாமல் நீங்கள் ஓர விட்றீங்க என்ன? பயத்தில் பசி நிறைய சாப்பாடு சாப்பிட்டான். இப்போ எங்கடா அவனை காட்டவே மாட்டுது. ஓகே ஓட்டானா அது வேற எவ்வளோ அன்கான்சியஸ் அதெல்லாம் காட்டலாம். அவன் தள்ளி தள்ளி எடுத்து போயிட்டு உட்கார வச்சு ஸ்டாப் கொடுக்கணும். இங்கே நிறுத்திடு. ஓகே ஸ்டாப்பு கொடுக்கல. ஓகே விடு. இப்போ ஒரு பைட் எடுத்துறான்டா. ஒரு பைட் எடுத்துறான் கைஸ். அதுக்குள்ளே ஒரு பைட் எடுத்துறான். எத்தனை பைட் எடுப்பான் வேறு தெரியல. ஓகே கைஸ் இப்போ வந்து எண்டிங் வரப்போகுது. நாங்கள் வந்து ரொம்ப நாள் கைஸ் தான் இவன் இவ்வளோ எடுத்தானே. நாங்கள் ரொம்ப நாள் நின்றுருக்கோம். இவன் வர ரொம்ப ரேரான அனிமல் வர. இவனை டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ் டேம் போகிறான். டேமாக போகிறான் அந்த நொடி. ஓகே கைஸ் டேம் ஆகிட்டான். பேர் வந்து தெரினே வச்சுப்போம், ஷார்ட் ஃபார்ம். தெரிஸ்னா சாரஸ்லேருந்து நம்ம தெரியா மாற்றிடுவோம் கைஸ். தெரிக்கு ஒரு பிஜிஎம் போடுவோமா? பிஜிஎம் வா 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 இப்போ வா தெரியா. என்னடா எப்படி இருக்குது? நம்மள டெரரா பாக்குதுடா. டேய் உனக்கு கடிச்சல என்னையே நீ அன்கான்ஷியஸ் பண்ணிட்டியா தான் சொல்லிட்டு பாக்குது போல. நம்ம டீம் ஒன்று சொல்லிட்டு ஒரு கோவத்தோட பாக்குதுடா. டேய் அது வன்மம் இருக்குதுடா அது கண்ணில். அவன் மூஞ்சி பாரு, பூ மாரிக்குது. சரி நம்ம எல்லாரையும் கூட்டுக்குன்னு வீட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல வீட்டுக்கு போகணும். எல்லாரையும் இப்போ கூட்டுக்குனாச்சு. ஓகே இப்போ எல்லாரையும் இட்டுனாச்சா பாரு. பறக்க வேண்டியதான். இப்போ எல்லாரையும் ஃபாலோ மாட்டிக்கிறேன். ஓகே நான் மாட்டினாங்க. இதில் ஏறிக்கலாம், நம்மளோட ஏறிக்கலாம். ஓ நம்மள இவன் அவன் ஏறுவோம். அவனில் ஏறிட்டு ஏன்னா ஓல்டு இஸ் கோல்டு கைஸ். என்ன மாட்டினேன்? அவன் கையை வச்சு பிடிச்சிடான் நம்மள. அவ்வளோ தூரம் பாசமா நம்மளை கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிக்கிறான். ஓகே இப்போ நம்ம வந்து அவன் வரமாட்டான். இதை அவனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ கொடு. வரான் அப்டேட் ஆகிட்டான். வந்து இவனை வீட்டுக்கு கூட்டின்னு போகிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ நாங்கள் கூட்டின்னு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்துட்டாச்சு. இப்போ நம்ம ஊடு இதானா? ஆமாம் இதான். ஓகே இவங்க 2 பேரும் வராங்க. இப்போ நம்ம போகலாம் கைஸ். அது கூட்டின்னு வரதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது கைஸ். அங்கே மலை காடு மேடு எல்லாம் தாண்டி இவனை ஈத்துன்னு ஓடிடுறான். ஆனால் இவன் எல்லாத்துலேயும் ஊந்து ஓடிடுறான் அழகா. ஆமாம் இப்போ நம்ம வந்து இவனுக்கு சேட்டில் செய்யணும். இவனெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இவனையும் பறந்தே இருக்கானுவோ. பறந்தே இருக்கானு கைஸ். இவனா நிற்க மாட்டேன். சேட்டில் போட்டதுனால பறந்தே இருக்கான்னு நினைக்கிறேன். இவனை போதும் எனக்கு ரெக்க இருக்குது, நான் பறந்தா இருப்பேன் அப்படின்னு உட்கார வைப்பான். அதையும் ஏறி நின்று நான் இங்கே உட்கார வைக்காரா அந்த ரெக்கல்ல போவோம். ரெக்க வந்து இங்கே இது அடிக்குண்டா. அப்படி சைடில் உள்ளார வருது. திருப்பி போட்டுருவோம். ஓகே இவனை திருப்பி போட்டாச்சா? இப்போ அவனும் வேற இப்படி பண்ணுறானே பறந்துக்கிறானே. அவனை போய் இங்கே விட்டுலாம் விட்டுரு. அதுக்கப்புறம் நான் சேடலா தெரிக்கே சேடல் தான். அவன் நகத்தை பார்த்தியா என்ன மாதிரி இருக்குதுன்னு? அப்படியே நகத்தோட எஜ்ஜெல்லாம் கருப்பாகுது. நெகட்டிவ் விட்டுருவான். அப்புறமா அதை வச்சு தாங்க ஐசி இவ்வளோ தூரம் கீச்சானே எங்களை சாவச்சான். தெரியோட சேட்டில் வந்து எப்போ வைப்பான் தெரியலையே. சேர்ச்சா சேர்ச்சா சேர்ச்சி பண்ணு. தெரி இதெல்லாம் தெரியும். ஓகே 69 உள்ள நல்லாக்காவது காய்ஸ் தெரியோட சேட்டில். ஓகே கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு இங்கடா கிராஃப்ட் ஆகல காணா. நான் கிராஃப்டிங்லேயே இல்லை நம்ம இதில். ஐயா அப்போ ஸ்மித்தி டேபிள் இருந்தா இதில் இருக்குது பாரு. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கின்னு அதை செஞ்சு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ். ஓகே காய்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டாச்சு. இப்போ நம்ம அதை கிராஃப்ட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அது மேலே ரைட் பண்ணி அதோட பவர்லாம் என்னன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம் காய்ஸ். அதை நீங்கள் பார்க்கறதுக்கு தயாராக இருந்துங்க. எனக்கு சஸ்பென்ஸாக தான் இருக்குது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ வெயிட் வந்துட்டு. அது வெயிட் அதிகமாக இருக்குல்ல சேடை எவ்வளோ பெருசாக பார்க்கறதுக்கே. மெட்டல் வேறு செஞ்சோம். ஐயா பண்ணுறான் அவன் வேற ஒரு மாதிரி பார்க்குறான். டேய் பயமாக இருக்குறா எனக்கு. சேடில் மாட்டாச்சு. இப்போ மேலே உட்காந்துன்னு இவனுக்கு வந்து மெலி டேமேஜ் தான் அதிகமாக போடணுமே. ஏன்னா வந்து மில்லி டேமேஜ் போட்டோன்னு வச்சுக்கேன் அதிகமாக வுட்டெலாம் கலெக்ட் பண்ணுவான். பெரிய பெரிய டைனோலாம் சாவடிப்பான் சீக்கிரமாகவே. அப்படியா? ஆமாம். இப்போ நான் உனக்கு ஒன்று உதாரணத்துக்கு ஏதாவது அடிச்சு காட்டுறேன் பாரு. இது ஒன்று ஓடுது பாரு. 2 அடி தான். ஒரு அடி அடிச்சுனா இன்னொரு அடிச்சா செத்துருவான். அவன் எங்கடா செத்துறான் தானே அவன் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு வாங்கி ஓட்டான். சரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த அட்டாக் வந்து போட்டால் வெறும் ஃபைபர் இன்னும் புழுது கிடையாது. இதை வச்சு போட்டால் ஃபைபர் தேய்ச்சி போட்டு தான் கிடைக்கும். இது ஒரு அட்டாக்கு. மொத்தம் 3 அட்டாக்கு. கையில் அடிது ஒரு அட்டாக்கு, வாயால் அடிது ஒரு அட்டாக்கு. இப்படி நகத்தை வச்சு டிங் டிங் டிங்னு இப்படி இப்படி பண்ணுவான். அப்படி ஆட்டுவானா? அப்படி ஆட்டுவான். இப்போ நான் போய் இந்த அது அடிக்குவா அது ஓடிட்டு இருக்கு பாரு. அடி நம்பரு ஒரு அடி இன்னொரு அடி அடிச்சா சேர்த்துருவான். அது எங்கே ஓடிக்குன்னு தெரியல. இந்த ஓடுது பேர். இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிய மாட்டேது காய்ச்சி எங்கே ஓடுதுனே. என்னடா 500 வுட்டு இன்னும் ஒரு அடிதுன்னு வச்சோம். இப்போ நம்ம நமக்கு அன்லிமிட்டட் நினச்சிக்க வேண்டியதான். வுட்டுக்கு அன்லிமிட்டட்னு நினச்சிக்க வேண்டியதான். நம்ம நினச்சினே இருக்க வேண்டியதான். அப்புறம் தேய்ச்சி அந்த ஃபைபர்லாம் தேய்ச்சி ஃபைபர் இப்படி இப்படின்னு ஒன்றா தேய்ச்சி ஃபைபர் கிடைக்குது. அவ்வளோதான் எல்லாமே அன்லிமிட்டடு. காய்ஸ் காலைல வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப நைட் கண்ணு தெரிய மாட்டுது. காலைல ஆனே
கண்டினியூ பண்ணுறோம். ஓகே गाइस இப்போ வந்து காலைல ஆயிட்டு இப்போ நம்ம தெரிசம் பார்த்துக்கலாம். இதான் அவ்வளோதான் गाइस நம்ம வந்து இதோட வீடியோ முடியுது. எகுறான் மரம் அவன் எகுறான் சூப்பராக எகுறான்டா. ஓகே இப்போ நாங்கள் தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம் गाइस. ஃபோட்டோ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறோங்க. நல்ல வியூ வேறு இருக்குது. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே गाइस இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. இதோட நாங்கள் முடிச்சிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை ஆலில் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். பாய் गाइस. பாய்.